என் மேல பாசம் வச்சிருக்கிற எல்லாரையும் நான் காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். என்னால இன்னொரு உயிர் காயப்பட வேணாம். போதும் அன்பு, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னைய விட்டுட்டு போயிருங்க. ஆனந்தி, என்ன சத்து போட கூட சொல்லு. அடுத்த நிமிஷம் இங்கே என் உயிரை உன் கையில கொடுத்துட்டு நான் சத்து போயிடுறேன். ஆனா உன்னை விட்டு போன்னு மட்டும் சொல்லாத. அது என்னால முடியாது ஆனந்தி. நான் இப்ப சொல்றேன், என்னால உன்னையும் விட்டு கொடுக்க முடியாது, எங்க அம்மாவையும் விட முடியாது. எனக்கு 2 பேரும் வேணும் ஆனந்தி. உங்க 2 பேரையும் சமாதானப்படுத்த நான் எவ்வளவு வேணாலும் போராடுவேன். ஆனா என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத ஆனந்தி. அதுக்கு பதிலா உன் கையாலேயே என்ன கொன்னிடு ஆனந்தி. ஐயோ அன்பு, என்ன வார்த்தை பேசுறீங்க? இதுக்காகவா நாம சந்திச்சோம்? இதுக்காகவா ஒருத்தர் விரும்பணும்? இதெல்லாம் அந்த விதி முடிவு பண்ணது, நாம இல்லையே. அத மாத்திர சக்தி நமக்கு இல்லையே அன்பு. நம்ம என்னென்னமோ கனவு கண்டோம், அது நடந்துருச்சா? எது நடக்கணும்னு இருக்குதோ அதுதானே நடக்கும். ஆசைப்படுறதுக்கு இந்த உலகத்துல ஏதோ இல்ல அன்பு. எது நடக்குதோ அதை ஏத்துக்கிற மனநிலைமை தான் வேணும். அன்பு, இப்ப அம்மாவை பத்தி மட்டும் யோசிப்போம். நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. அம்மாவை பத்தி எதுவும் தகவல் கிடைக்குதான்னு பாருங்க. மத்த எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம். வாங்க அன்பு, வாங்க போலாம்.